அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவினை அணுக வல்லார்கட்கு அணுவில் அணுவினை அணுகலும் ஆமே. இது பாடல்ங்க. இந்த பாடலில் திருமூலர் ஒரு சமய மெய்ஞானியா மாத்திரம் இல்லை, ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகவும் இருக்கிறார். அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அதாவது அணுவிற்குள் அணுவாக இருப்பவன் யார் என்றால் இறைவன். ஒரு பொதுவாக பெயரில் வச்சுக்கலாம். இப்போ சைவர்களாக இருக்கிற நாம் என்ன சொல்லுவோம்னா, அணுவிற்குள் அணுவாக இருப்பவன் எங்கள் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, வைணவத்தை வணங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய வெங்கடேச பெருமாள் தான் அணுவிற்குள் அணுவாக இருக்கிறான், அப்படியே கூட வச்சுங்க. அதனால்தான் திருமூலர் என்ன பண்ணார்னா, ஒரு பொதுவான வார்த்தையை உள்ள போட்டார். பிற்காலத்தில் வர்றவன் சண்டை போடுவான்னு, அணுவிற்குள் அணுவாக இருப்பவன் யார் என்றால் ஆதிபிரான். அவன் யார்னா, அணுவிற்குள் அணுவாகவும் இருந்து அதற்கு அப்பாலும் இருப்பவன் யார் என்றால் அவன்தான் இறைவன். அந்த இறைவனை நாம் அடையணும். அடையறதுக்குரிய வழிமுறையை இந்த பாடலில் சொல்றார். அணுவிற்குள் அணுவினை ஆதிபிரானை அணுவிற்குள் அணுவினை 1000 கூறிட்டு, ஒரு அணுவை 1000 கூறுகளாக உடைத்து அதில் ஒரு கூறினை அணுவில் அணுவினை அணுக வல்லார்கட்கு அணுவில் அணுவினை அணுகலும் ஆமே. அந்த ஒரு கூறினை அணுகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன் இறைவனை எளிதாக சென்றடைந்து விடுவான். இது திருமூலர் நாசாவில் வேலை செஞ்சுட்டு எழுதுனது இல்லை, இஸ்ரோவில் வேலை செஞ்சுட்டு எழுதுனது இல்லை, எந்த ஐஐடியில் படிச்சுட்டும் சொல்லலை, எந்த டிப்ளமா படித்தும் வாங்கலை, எந்த பிடெக் படித்தும் வாங்கலை. தன்னுடைய மெய்ஞானத்தின் மூலமாக எதை சொல்கிறாரு, அணு என்கிற வார்த்தையை யார் உச்சரிக்கிறார், திருமூலர் சொல்கிறார். அவர் மெய்ஞானி மாத்திரம் அல்ல, அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் காலத்திற்கு முன்னால் கிமு 450 தான் கிரேக்க தத்துவ ஞானி டெமோக்ரட்டிஸ் என்பவன் தான் முதல்ல அணு என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவன். அதற்கு பின்னால் ஔவையார் என்ன பண்ணுறாங்க, திருக்குறளை பற்றிய ஒரு உயர்வை சொல்ல வேண்டும் என்பதற்காக அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று அணுவை உடைத்து அதுக்குள்ள குறளை புகுத்தி வச்சிருக்கிறாங்கன்ற செய்தியை பின்னால் வந்து ஔவையார் சொல்கிறாங்க. அதற்கு பின்னால் வந்த நம்முடைய திருமூலர் என்ன சொல்கிறார்னா, அணுவில் அணுவினை அணுவை உடைக்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் விஞ்ஞானியாக இருந்த ஜான் டால்டன் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறான்னா, முதல்ல அவன்தான் ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது, அந்த அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அணுக்களை பிளக்க முடியாது என்ற கருத்தினை 1808 வருடங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1808 ஜான் டால்டன் என்பவன் அணுவை பற்றிய ஒரு கொள்கையை வரையறுக்கிறான். அந்த கொள்கையில் என்ன சொல்றான், அணுவை பிளக்க முடியாது, உடைக்க முடியாது, அணு என்பது சிறிய துகளானது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அணுவினால் மாத்திரமே ஆனது என்ற ஒரு செய்தியை அவன் சொல்றான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்ம ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் 1808 சொல்கிறான் அணுவை பிளக்க முடியாதுன்னு. ஆனால் நாம் ஔவையார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன சொல்கிறாங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள், அணுவை உடைக்க முடியுன்றத 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது யார் என்றால் நம்முடைய தமிழ் சமூகம்தான். அணுவை பிளக்க முடியும்னு சொன்னான். ஆனால் 1808 வரலையும் அணுவை பிளக்க முடியாதுன்னா, அதுக்கு பின்னால் வந்த எர்னஸ்ட் ரூதர்போர்டு தான் என்ன பண்ணுறாரு, அணுவை பிளக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறார். அது 1900 வருடங்களில். அதுக்கப்புறம் அவர் அந்த அணுவை உடைத்து புரோட்டானை கண்டுபிடிக்கிறார். அந்த புரோட்டானுக்குரிய இயற்பியல் பரிசு அவர் வாங்குறார்.
அதற்கு பின்னால் சர் ஜேம்ஸ் சாட்விக்னு ஒருத்தர் வரார். இப்படியாக பல விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சைவத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானிகள்லாம் முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அணுவை பிளக்க முடியும் என்ற செய்தியை ஆரம்பத்திலே நமக்கு கொடுத்துட்டாங்க. அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவினை அணுக வல்லார்கட்கு, அணுவில் அணுவினை அணுகலும் ஆமே. ஆக சைவம் என்பது ஒரு மதம் வளர்க்கக்கூடிய, சமயம் வளர்க்கக்கூடிய சமயம் மாத்திரமாக இல்லை. அறிவியலையும் உள்ளே வைத்து வளர்ந்த ஒரு சமயம் எதுவென்றால் அது நம்முடைய சமயம்தான். இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள், நெறிகள் எதுவென்றால் இது சித்தாந்தங்களையும் உள்வாக்கி எந்த காலத்திலுமே மாற்ற முடியாத சித்தாந்தங்கள். நீங்கள் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லக்கூடிய அளவிற்கான செய்திகளை உள்ளடக்கியது எதுவென்றால் நம்முடைய சைவ சித்தாந்தம். பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதியினை போன்று பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியினை அணுகிடில் பசுபாசம் நில்லாவே என்கின்ற ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மத நூல்களும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய தத்துவ நெறிச்சாரத்தை கொடுத்தது எதுவென்றால் நம்முடைய சைவம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர், பாசம் என்றால் இந்த உயிரை கட்டக்கூடிய 3 தலைகள். பதியாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் அடைவதற்கு இந்த உயிரை எது கட்டுப்படுத்தி வைக்கிறது என்றால் கர்ம வினைகள், ஆணவம், கர்மம், மாயை. இந்த 3 சேர்ந்துதான் இந்த மனித உயிர்களை இறைவனோடு சென்று அடைய விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தி வைக்கிறது. அந்த தடுத்து நிறுத்தி வைப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நாம் பல பிறவிகளில் செய்த அந்த பாவ புண்ணியங்களானது நம்மோடு தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருகின்ற அந்த பாவ காரியங்களோ புண்ணிய காரியங்களோ இறைவன் என்ன பண்ணுறான்னா, முழுசாக ஒரு பிறவியிலே நீ அனுபவிக்கணுன்றது அவனுடைய ஆசை இல்லை. முழுசாக நமக்கு துன்பங்களை கொடுத்தா இவன் தாங்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறான், அவன் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறான். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த இன்பங்கள் குறைவாகவும் துன்பங்களை அதிகமாகவும் கொடுத்து நாம் சீக்கிரம் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு இந்த பிறவிகளை குறைச்சிட்டு இறைவனுடைய திருவடிக்கு சென்று அடைந்துடணுன்றது அவனுடைய நோக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை துன்புறுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவரை வணங்கினா வாழ்க்கை முழுதும் நமக்கு துன்பம் தான் கிடைக்கும், அதுக்கு பதில் இன்பம் கொடுக்குற கடவுளாக பார்த்து நாம் வணங்குவோம், சிறு தெய்வ வழிபாட்டுக்கு போயிடுவோம், எந்த தெய்வம் நமக்கு இன்பத்தை கொடுக்குதோ அந்த தெய்வத்தை போய் வணங்குவோம் என்ற நடைமுறை என்பது மனித இயல்பு. இந்த மனம் என்பது எப்பொழுதுமே இந்த உயிரானது இன்பத்தைத்தான் நாடி செல்லும், துன்பத்தை நாடி செல்ல வேண்டும் என்று எந்த உயிரும் விருப்பப்படாது. ஆனால் சிவன் அடியாராக இருக்கிறவன் யாருன்னா, ஒவ்வொரு சிவன் அடியாரும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இணையானவன். அவ்வளவு எளிதில் சிவனும் உங்களை கூப்பிட மாட்டார், நீங்களும் சிவத்தை சார முடியாது. மற்ற தெய்வ வழிபாடுகளை இருப்பவர்கள் மிக அதிகம் பேர் இருப்பாங்க. ஆனால் சிவனை வழிபடுறவங்க பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த ஆட்கள் தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பல்வேறு தேர்வுகளை சந்தித்து ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஃபில்டர் ஆகி இப்போ நேரடியாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்களாக யார் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சிவனடியாருக்கும் அந்த உரிமை உண்டு, வேறு யாருக்கும் கிடைக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் இந்த சிவனடியாராக வந்துட்டீங்கன்னாவே துன்பங்கள் வரும் என்பது உண்மை. ஏன்னா சிவன் துன்பத்தை கொடுப்பான், ஆனால் அந்த துன்பத்தை நீக்குகின்ற வழியையும் உனக்கு காட்டுவான். என்றைக்குமே நீங்கள் முழுமையாக சிவனையும் சிவத்தையும் புரிந்து கொண்டீர்களே ஆனால், பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் சிவனை கும்பிடுவாங்க, வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த பக்கம் அப்படியே யூ டர்ன் அடித்து திருமால் பக்கம் போயிடுவாங்க.
அட அவரை போய் திருப்பதியில் வணங்கணும், வாரி வாரி கொடுப்பாருப்பா, அதனால் போய் அவரை வணங்கலான்னு போவாங்க. ஆனால் அவர் பொன்னையும் பொருளையும் கொடுப்பாரு. அதனால் வரக்கூடிய துன்பத்தை அனுபவிக்க போவது எதுவென்றால் உன்னுடைய உயிர் தானே. அதனால் உனக்கு கிடைக்க போவது என்ன? அடுத்தடுத்து பிறவிகள். ஆனால் நீ சிவனை பற்றி கொண்டால் என்ன கிடைக்கும்? இது ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. சிவனை கும்பிட்றோம்பா, எனக்கு என்ன கிடைக்கும்? எப்போ பார்த்தாலும் துன்பமாக இருக்கு, இந்த துன்பம் இருக்கிறதுனால நான் சிவனை வழிபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனை வழிபட்டு நீங்கள் பின்தொடர்ந்து வந்தால் அவனுடைய நிழலானது அவன் கை கூட அல்ல, அவனுடைய நிழல் கூட உன்னை பற்றி கொண்டு செல்லும். எவ்வளவு பெரிய துன்பத்தை அவன் கொடுக்கிறானோ அந்த துன்பத்தை நீ உள்வாங்குகின்ற பொழுதே என்ன நினைக்கணும்னா, இறைவா நீ கொடுத்த இந்த துன்பம் என்பதை தாங்கக்கூடிய மன வலிமையை எனக்கு கொடு. வேற ஒன்றும் கேட்காதீங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வை கேட்காதீர்கள் இறைவனிடம். அதை தாங்கக்கூடிய அளவிற்கு எனக்கு நீ மன வலிமையை கொடு, நான் தாங்கிக்கிறேன். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பது ஓம் பிரச்சனை. நான் உன்னை நம்பி வந்துட்டேன், இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது நான் இல்லை, நாம அழகாக ஒதுங்கி நிற்கணும். இந்த பிரச்சனையை எப்படியாவது நீ முடிச்சு கொடுனா அவன் என்ன பண்ணுவானா, 99% துன்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைசி 100வது விஷயம் இருக்கு பாருங்க, அப்போ ஒரு இன்பத்தை கொடுப்பான் பாருங்க. அந்த இன்பத்திற்கு இணையாக உலகத்திலே எந்த இன்பமும் இருக்காது. ஏன் சிவனை வணங்கணும் நாம் சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, மற்ற தெய்வ வழிபாடு எல்லாம் சில காலம் சில மாதம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, இன்பங்கள் கிடைக்கும். சிறு தெய்வ வழிபாட்டிலே இன்பங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த உயிருக்கான நிரந்தர விடுதலை கிடைக்குமா? அந்த தெய்வத்தால் நிரந்தர விடுதலையை தர முடியுமானா நிச்சயமாக சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வமும் உனக்கு விடுதலை கொடுக்காது. ஆன்ம விடுதலை என்பது நமக்கு என்ன, அடுத்த பிறவி வேணாங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய விருப்பம். என்ன நினைப்போம், மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கணும்னு எந்த மனிதராவது சொல்லுவாங்களா? இந்த மருமகிட்டேருந்து பிரித்து என்னை சீக்கிரம் என்னை அனுப்பிடுப்பா, அடுத்த பிறவியே வானா, இவ கூட பட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மருமக என்ன சொல்லுவா, இந்த மாமியார்கிட்ட என்னால் பட முடியல, எப்படியாவது இந்த மாமியாரை பிரித்து என் அவங்க மகனோட தனி கொடுத்தனம் கொடுக்கப்பாரு, இது இவங்க கேட்பாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படி அல்ல. உன்னை நிரந்தரமாக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். வள்ளுவர் 10வது குறள்ல முதல் அதிகாரத்தில் தெளிவாக சொல்றார், இந்த பிறவி பெருங்கடலை நீ நீந்தணும்னா உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி எதுனா இறைவனுடைய திருவடியை நீ பற்றி கொள்வதுதான், வேறு எதுவும் கிடையாது உனக்கு வழி. இன்பம் துய்த்தலும் செல்வத்தை சேமித்தலும் எல்லா மனிதனுக்கும் உரித்தானது, அது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உயிருக்கான இயல்பு. ஆனால் சில உயிர்களுக்கு மாத்திரம்தான் பிறவியை கடந்து இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அவன் சிவனடியாராக மாறிவிடுகிறான். அந்த சிவனடியார் இறைவனுடைய திருவடியை போய் சென்றடைந்து விடுகிறான். இந்த நிலையைத்தான் திருமூலர் தன்னுடைய பாடல்கள் வாயிலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். 1, 2 கிடையாது. திருமூலருடைய மொத்த பாடல்கள் 3000 பாடல்கள். மூலன் உரை செய்த 3000 தமிழ்னே பேர். இந்த பாடல்கள் எல்லாம் எதுக்கு அவர் எழுதினார், என்ன நோக்கம் அவருக்கு இருந்ததுன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தூதர்களாகவும் இறை தூதர்களாகவும் பிறந்திருக்கிறாங்க. அந்த பிறந்தவர்கள் எல்லாம் அந்த சமூகம் சார்ந்த மனிதர்களை திருத்தி வழிநடத்தி அவங்கள என்ன பண்ணணும், இறைவனோட கலப்பதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் அந்த சமயம் சார்ந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவற்றை எல்லாம் விட இங்கே என்ன வித்தியாசம்னா, நீ பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது எதுவென்றால் நம்முடைய சமயம் மட்டும்தான். நீ பிறந்த முதற்கொண்டு நீ இறக்கின்ற நாள் வரையிலான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய வழிமுறைகளை எது சொல்லிக் கொடுக்குதுன்னா, நாம் சைவம் ஒன்றுதான் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும். வேற எந்த சமயமும் சொல்லிக் கொடுக்கல.
இந்த ஜீவகாருண்யம் என்பதை கூட மற்றவர்களுக்கு உணவு கொடுத்துதான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு பண்பாட்டு நிகழ்வை கூட சொல்லி கொடுத்தது எதுனா நம்முடைய சைவம் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் எல்லாம் அடியார் பெருமக்கள் ஒருவருக்கு மதிய உணவு கொடுத்து விட்டுத்தான் தாங்கள் உண்ணுகின்ற ஒரு வழக்கத்தையே வச்சிருந்தாங்க. ஒரு அடியாருக்கு உணவு கொடுக்காமல் ஒரு பெண் உணவு உண்ண மாட்டார். அப்படி வளர்ந்த இந்த சமூகம் இன்னைக்கு என்னாச்சுன்னா, கணவனுக்காக இருந்தாலும் சரி மனைவிக்காக இருந்தாலும் சரி ஹோட்டலிருந்து உணவு வாங்கக்கூடிய நிலைமை வந்ததுனால நாம் அடுத்தவங்களுக்கு சோறு போடுகின்ற நிலைமை கூட இன்றைக்கி மாறி போனதுக்கு அடிப்படை காரணம். அது காலை நேர உணவாக இருந்தாலும் சரி மாலை நேர உணவுகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஹோட்டல்களை நோக்கி பயணிக்கின்ற அளவிற்கு நம் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. மாறிவிட்ட காரணத்தினால் அடியார் பெருமக்களுக்கு உணவு போடுகின்ற முறையும் இன்றைக்கு போயிடுச்சு. நிறைவாக உயிர் வளர்க்கக்கூடிய அளவிற்கு திருமந்திரம், இப்போ நான் ஒரு சில பாடல்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமூலருடைய திருமந்திர பாடல்கள் அதற்குரிய பொழிப்புரையோடு இருக்கக்கூடிய பாடல்களை வாரத்திற்கு ஒரு பாடல் படித்தா கூட போதும். குறிப்பிடத்தகுந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது இந்த உடல் வளர்ப்பதற்கு நமக்கு உணவு தேவை. இந்த உடலை வளர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தினந்தோறும் உணவை உட்கொள்ளணும். ஆனால் உயிரை வளர்க்கணும்னா திருமந்திரத்தை நாம் படித்தே ஆக வேண்டும். திருமந்திரத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களும் இந்த உயிரை வளர்க்கக்கூடிய சூட்சுமத்தை சொல்லி தரக்கூடியது இந்த திருமந்திரம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டு என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் அத்துணை சிவனடியார் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பினை நல்கிய குடியேற்றம் திருமுறை நன்னெறி சங்கத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.